ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துக்கிறேன். அவங்க வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து 300 கிராம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் வந்து 300 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். புதினா மல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புதினா மல்லி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை வகை பார்த்துக்குங்க. எண்ணெய், அரிசி ஊற வச்சுக்கிறேன். அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது தேவைப்பட்டால் நான் தண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக பாருங்கள், 300 கிராம் நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஆமாம், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், புதினா மல்லியும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் 1.5 கிலோ அரிசி செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி பழத்தோட பச்சை வாசனமும் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், அதுக்கப்புறம் மசாலா வகைலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புதினா மல்லி ஆஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோம்ல, இதை கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசம் வரும். இப்போ நம்ம வந்து இது நல்லா வதங்கினோடனே பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். இந்த பாருங்கள், பிரியாணி மசாலா வந்து 50 கிராம் பாக்கெட். இது 50 கிராம் தான், 2 பாக்கெட் சேர்க்க போகிறோம். 2 கிலோ அதனால் பாருங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறேன். சால்ட்டு தான் சேர்க்குறேன். நல்லா போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து கேல் ஸ்டேஜ் வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். செக் பண்ணிக்கலாம். உப்பு இதில் கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி போட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் முக்கியமான ஐட்டம் உங்ககிட்ட சொன்னால மட்டன் பிரியாணி. மட்டன் காமிக்கிறேன் பாருங்கள். மட்டன் சேர்க்க போகிறோம். மட்டன் வந்து நான் வந்து அவிக்கல. இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது மட்டன் போட்டாலே ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மட்டன் வெந்துடும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மட்டன் போடணும். பாருங்க, 1.25 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி நம்ம சேர்த்துக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோன்னு சொல்லிட்டேன், சாரி. 1.25 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கேன். நல்லா கிளறிட்டு 20 நிமிஷம் வந்து நல்லா மட்டன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 20 நிமிஷம் முடி. பாருங்க, நல்லா தண்ணி வற்றி வருது பாருங்க. இன்னும் நல்லா வற்றணும். வற்றிட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வந்து தம் போட போகிறோம். தம் போடும்போது காமிக்கிறேன். பாருங்க,
நல்லா நம்ம தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ தம் போட்டுக்கலாம். வாழை இலையை வச்சு தம் போட போகிறோம். வாழை இலையை வைக்கலாம். இப்போ வாழையில வச்சு நான் மூடிட்டேன். இப்போ வெயிட்டான ஒரு குண்டா வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். வெயிட்டான பாத்திரம். 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து தம் போட்டேன். நான் தம் எடுக்கும் தண்ணிலாம் எடுத்துட்டு நான் பிரியாணி வந்து எப்படி வந்துருக்குன்னு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. பாருங்க சூப்பராக தடபுள்ளனான விருந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் சமைச்சாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிடல இன்னைக்கு, பாப்பா சாப்பிட்றாங்க. வாங்க. எப்படி இருக்கு? எல்லாமே சாப்பிட்டு பாருங்க. மட்டன் நல்லா வந்திருக்கா? கிரேவி ஃப்ரெண்டுடைய பாப்பா தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.